गाइस இப்போ நம்ம ப்ளூபெரியான பிச்சாச்சு. இது பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 அப்படியே முடிச்சாச்சு. ப்ளூபெரி காய் பிரிக்கிறது. இது நம்ம ஜூஸ் போடுறதெல்லாம் இதில் காமிக்க போகிறோம். அப்போ நம்மளோட ப்ளூபெரி எல்லாம் பிச்சுருந்தோம். இப்போ டப்பாவில் போட்டு நம்ம ஜூஸ் நாங்கள் ப்ளூபெரி எல்லாம் அத்து வச்சிட்டோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ காமிக்கிறோம் பாருங்க. ஆமாம் காய்ஸ், அப்படியே வந்து என்னதுன்னா இது இந்த வயசு ப்ளூபெரிஸ் வந்து 5 விதமாக இருக்குது. எங்கள் வீட்டில் 2 விதமாக இருக்குது. அந்த 2 விதமாக காமிக்கிறோம் உங்களுக்கு. அப்படியே இந்த பாருங்கள் காய்ஸ், இதுமாரி காய்கள் வரும். இந்த காய்ங்கள்லாம் வந்து சாப்பிடக்கூடாது காய்ஸ். இதெல்லாம் ஒரு விஷயம் மாரி ஒரு காய்ங்க காய்ஸ். இது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இதுமாரி 5 விதமான காய்கள் இருக்குது. அந்த 5லேயும் ஒரே ஒரு காய் மட்டும் தான் நம்ம ப்ளூபெரி இது மட்டும் தான் நம்ம சாப்பிடணுமே. ஃபஸ்ட்டு வந்து பிஞ்சு இப்படி தான் விடும். இந்த பிஞ்சு இப்படி ஆகிட்டு பேர் அப்புறமேட்டு கொஞ்சம் இப்படி பர்பிள் கலராக மாறிட்டு பேர் தான் நம்மளுக்கு வந்து பிளாக் கலராகவே மாறும். ஏன்னா இதுமாரி 5 விதமான இருக்குது. 5 விதமானது இருக்கிறதுனால ஜூஸ் போட போகிறோம். தண்ணி கூட எடுத்துன்னு வந்தாச்சு. நம்ம அந்த 5 விதமானத்தில் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம வந்து ஜாஸ்தி வந்து நம்ம வந்து என்னதானா நம்ம காமிச்சாலும் அது மட்டும் தான் சாப்பிடணும். உங்களுக்கு இந்த லிங்க் வேணுமென்னா நான் உங்களுக்கு இது பற்றி எப்படி வளர்ச்சி எப்படியாருன்னு உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டு காட்டுறேன். பார்ட் 3 8 பேர் நானே காட்டுறேன். பாருங்க ப்ளூபெரிஸ் நல்லா நசுக்கிடுவான். பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றினோடனே அந்த கலரெல்லாம் அந்த தண்ணி வந்து அந்த பழத்தோட தண்ணி இழுத்துட்டு பர்பிள் கலர் தண்ணியாக மாறிடுச்சு. பர்பிள் சொல்லுவாங்களோ இல்லைன்னா வயலட் சொல்லுவாங்களோ தெரியாது கரெக்டாக. இப்போ கரெக்டாக எப்படி வந்துருக்குது கையெடு கரெக்டாக வந்து இந்த பாதத்துக்கு வரும். இதுமாரி சீட்ஸ் கூட நம்மளுக்கு வந்து நல்லது தான். ஏன்னா அந்த சீட்ஸ் கூட நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுக்கும். இப்போ நான் நல்லாவே ஸ்மாஷ் பண்ணி சொல்லிக்கிறேன். ஸ்மாஷ் பண்ணிவிடுவாங்க அதுக்குள்ளே. பாருங்கள் காய்ஸ், எப்பவுமே நான் சொன்ன மாரி எப்பவுமே இந்த காயை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுமாரி பூ வரும். இந்த பூவை சாப்பிடக்கூடாது. இதுமாரி ஃபஸ்ட்டு அப்புறமேட்டு இதுமாரி ஒயிட் கலர் காயாக வரும். இதுமாரி ஒயிட் கலராக அப்புறமேட்டு இதுமாரி ஆகும். அப்புறமேட்டு இதுமாரி ஆகிட்டு போயிரு. அப்புறமேட்டு தான் இதுமாரி பர்பிள் கலராக பெருசாக வரும். இதுமாரி பெரிய காயாக வரும். நீங்களே பாருங்கள். இது உள்ளேருந்து கூட பர்பிள் கலர் மாரி தான் வருமே. அந்த பர்பிள் கலர் நம்ம எப்பவுமே சாப்பிடவே கூடாது. அது கூட சேம் ஆசிட்டிஸ் இருக்கும், ஆனால் அது சாப்பிடக்கூடாது. ஆமாம் கைஸ், நம்ம வந்து இது மட்டும் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்கணுமே. அது மட்டும் இல்லாமல் பார்ட் 3 சீக்கிரமாகவே வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறமேட்டு இங்கே வந்து நல்லாவே ஜூஸ் பண்ணிட்டோம். ஆமாம் கைஸ், இப்போ வந்து கொஞ்சம்